தற்போது காமராஜர் அரங்கில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டமானது கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. தற்போது அவர் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இந்த பொதுக்குழு கூட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய சார்பில் அக்கட்சியினுடைய 2வது பொதுக்குழு கூட்டம் என்பது இன்று கட்சியின் தலைவர் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்தினுடைய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 1414 நபர்களும் அதே போல சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 2570 பேர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கான அழைப்பு என்பதும் இதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிர்வாகிகளை முதல் முறையாக சந்திக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு விவாதங்களை பற்றியும் தொடர்ச்சியாக விவாதிக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 2வது பொதுக்குழு கூட்டம் என்பதும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் நீட் உள்ள நுழைவுத் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கட்சியினுடைய வட்டாரங்கள் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக நம்மால் காணொலி மூலமாக காண முடிகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே இந்த கட்சியினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகாக அக்கட்சியினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் தொடர்ச்சியாக கமலஹாசன் அவர்கள் நிர்வாகிகளிடையே தொடர்ந்து விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளியான நிலையில் தற்போது அது குறித்தான சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வரக்கூடிய நிலையிலும் கட்சியினுடைய முன்னேற்பாடுகள் குறித்தும் தொடர்ச்சியாக விவாதிக்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த 2வது பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே பங்கேற்று இருக்கக்கூடிய 2500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு முறையான அந்த ஐடி கார்டு என்பதும் கொடுக்கப்பட்டு நுழைவாயிலேயே அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே தேனாம்பேட்டையினுடைய மையப்பகுதியில் நடைபெறும் காரணத்தினால் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு என்பதையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றனர். எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களும் தொடர்ச்சியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மக்கள் நீதி மய்யத்தின் கட்சியினுடைய 2வது பொதுக்குழு கூட்டம் தற்போது இந்த காமராஜர் அரங்கில் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேடையில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட அந்த அறிவுறுத்தல்களுக்கு அடுத்து கட்சியினுடைய தீர்மானங்கள் என்பதும் நிறைவேற்றப்படும். இந்த தீர்மானங்கள் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்வாகிகளிடையே பல்வேறு சலசலப்புகள் என்பதும் நிகழாத வண்ணம் அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த பொதுக்குழுவை நிறைவாக நடத்த வேண்டும் என்பதே இந்த பொதுக்குழுடைய முக்கிய நோக்கமாகவும் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அக்கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பதை நிர்வாகிகளுக்கும் அதே போல கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்.